அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய லாஜிக்கல் ட்ரேட்ஸ் கப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. இன்னைக்கு நம்ம நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டோட மார்க்கெட் டைரக்ஷன் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதும், அதில் எந்தெந்த லெவலில் நமக்கு என்ட்ரி கிடைச்சது, எப்படி நம்ம டார்கெட்டு என்ட்ரி எல்லாம் பிளான் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துட்டு, நாளைக்கான என்ட்ரி டார்கெட் லெவலையும் நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அனலைஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம நிஃப்டி எடுத்துருவோம். நிஃப்டியோட இன்னைக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட் லெவல் அப்படின்னு நம்ம பார்த்தது 24,350 இங்க சப்போர்ட் எடுத்தது. இந்த சப்போர்ட் எடுத்தப்ப நம்ம ஒரு 300 பாயிண்ட்ஸ் வரைக்கும் மேலே போயிடுச்சு அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அதே போல சேம் சப்போர்ட் தான் 24,350 அப்படிங்கிற சப்போர்ட் மறுபடியும் எடுத்தது. இங்க சப்போர்ட் எடுத்து மேலே போகும்போது நம்ம ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட் பிளேஸ் வச்சிருந்தோம். அதாவது 24,480 இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகிட்டு அதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷனுக்கு ஒரு 50 மினிட் கேண்டில் வந்து பிரேக் அவுட் இருந்தா நம்ம அடுத்து மேலே போகுன்றத பிளான் பண்ணி என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு நம்ம ஒரு இன்டிமேஷன் ப்ரீவியஸ் வீடியோஸ்ல கொடுத்துருந்தோம். ஸோ இந்த விஷயம் ஒன்று இங்க என்ட்ரி எடுத்துட்டு பிரேக் அவுட் ஆகி மேலே போகணும், அப்படி இல்லைன்னா ரிவர்சல் ஆகி கீழே வரணும். இந்த ரெண்டு தான் நம்ம பிளான். இல்லைன்னா சப்போர்ட்ல வந்து நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சா கால் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் மேலே மார்க்கெட் டைரக்ஷன் மேலே போகும்போது நம்ம என்ட்ரி எடுக்கல. இந்த லெவல் டச் பண்ணிட்டு ரிவர்சல் ஆகும்போது நமக்கு ஒரு என்ட்ரி எடுத்தோம். சூப்பரான டார்கெட் கிடைச்சது. ஒரு 40 பாயிண்ட் இன்னைக்கு ஈஸியா எடுத்துட்டோம். அங்க இது முடிஞ்சதுக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து டவுன் சைட் பிரேக் அவுட் ஆக மறுபடியும் மேலே போயிட்டு இந்த ரேஞ்ச் ஃபார்ம் பண்ணுச்சு. அதாவது ஓப்பன் ஹை அப்படிங்கிறதுக்கு ஒரு ரேஞ்ச் ஃபார்ம் பண்ணுது. இந்த ரேஞ்ச் ஃபார்ம் பண்ணும்போதே நமக்கு இந்த டைரக்ஷன்ல சப்போர்ட் எடுத்தது மறுபடியும் இங்க எடுக்க போய் சான்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கான பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்சது. அதுக்கப்புறம் இங்கிருந்து 24,480 வரைக்கும் டார்கெட் வச்சு ஒரு என்ட்ரி எடுத்திருந்தோம். அதுக்கப்புறம் ரிவர்சல்னால அந்த இடத்துல நம்ம டார்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டோம். மறுபடியும் கீழே வந்ததுக்கு அப்புறம் இங்க டவுன் சைட் பிரேக் அவுட் ஆகி டவுன்ல போகும்னு எதிர்பார்த்தோம். அங்கேயும் போகல, மறுபடியும் புல் பேக் ஆக ஆரம்பிச்சது. ஸோ இந்த ஹை பிரேக் அவுட்ல 15 மினிட்ஸ் கன்ஃபர்மேஷன் நம்ம எதிர்பார்த்த மாதிரி வந்து 24,500 பிரேக் அவுட் கிடைச்சது. ஸோ இங்கிருந்து நம்ம ஒரு 100 பாயிண்ட்ஸ் வச்சு சூப்பரான டார்கெட்டை புக் பண்ணோம். ஸோ இதுதான் மார்க்கெட் இன்னைக்கு நடந்தது. மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் செல்லிங் ப்ரெஷர் இருக்குது அப்படின்னு இருக்கும்போது நமக்கு இப்படி பையிங் மொமெண்டம் எப்படி பையர் சைடில் மார்க்கெட் எப்படி மேலே ஏறிச்சு அப்படின்னா, லாஸ்ட் ஃப்ரைடே பார்த்தீங்க அப்படின்னாலே எஃப்ஐஐ வந்து ஒரு 150 க்ரோஸ் மேலே வந்து பை பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்னைக்கும் அவங்க பை பண்ணியிருக்காங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கொஞ்சம் மேலே வருது. இன்னொரு விஷயம் 24,350 அப்படிங்கிற டெக்னிக்கல் சப்போர்ட் லெவல் அப்படிங்கிறதும் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகாம அடுத்து இது ஆனாலும் 300 வரைக்கும் ஒரு சேனல் சப்போர்ட் இருக்கு. இந்த சப்போர்ட்டும் எடுத்துட்டு மேலே போக வாய்ப்பு இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். ஸோ ஓகே, மார்க்கெட் டைரக்ஷன்ல நம்ம பார்த்தாச்சு. 24ல சப்போர்ட் எடுத்து 24,600. ஸோ 250 பாயிண்ட்ஸ் வந்து இங்க மேல இன்னைக்கு மார்க்கெட் மட்டும் முடிஞ்சிருக்கு. ஸோ 250 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு நல்ல மொமெண்டம். ஸோ இந்த லெவல் இப்போ மார்க்கெட் முடிஞ்சிருச்சு. நான் அடுத்த நாளைக்கான மார்க்கெட் டைரக்ஷன் எப்படியா இருக்கும், அடுத்தடுத்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்டா எதெல்லாம் ரியாக்ட் ஆகும் அப்படின்னா, நமக்கு இப்போ ரெண்டு சப்போர்ட் ஆக்சுவலா 24,351 400 அண்ட் 480 பிரேக் அவுட். ஸோ இந்த மூணு ரெசிஸ்டன்ட் லெவலுமே நமக்கு இப்போ சப்போர்ட்டா ரியாக்ட் ஆகுது. அப்படிங்கிறதுனால இந்த மூணு சப்போர்ட் லெவலை நம்ம பிளான் பண்ணிக்கலாம். இந்த அடுத்து ரெசிஸ்டண்டா பார்க்கும்போது 24,600 660 அடுத்து 740. ஸோ இந்த மூணு ரெசிஸ்டன்ட் மேல அப்படின்றப்ப மார்க்கெட் வந்து கேப் டவுன்ல ஓப்பன் ஆனால் ஃபர்ஸ்ட் சப்போர்ட் எடுத்து மேலே போகும்போது கால் பிளான் பண்ணலாம், அல்லது ரெசிஸ்டன்ட் டச் பண்ணி ரிவர்சல் ஆனா புட்டுக்கு பிளான் பண்ணலாம். இது பிளாட் ஓப்பன்ல. ஒருவேளை கேப் அப் ஓப்பன் ஆனா ரெசிஸ்டன்ட் டச் பண்ணி கீழே வந்தா இந்த லெவல் 24,600 அப்படிங்கிறது சப்போர்ட்டா இருக்கும். இதை சப்போர்ட் எடுத்து மேலே போனோம் நம்ம கால் எடுக்கலாம். பிரேக் அவுட் ஆகி டவுன்ல வந்தா நம்ம புட் எடுத்து 24,480 வரைக்கும் ஃபர்ஸ்ட் டார்கெட்டும், இந்த லெவல் பிரேக் அவுட் ஆனா அடுத்தடுத்து கீழே டார்கெட்டா வச்சுக்கலாம். கேப் அப்ல கேப் டவுன்ல வந்து பாத்தீங்கன்னா 24,480 இந்த லெவல்லயே இங்கேயே ஓப்பன் ஆகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டிலோடைய ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் கிரீன் கேண்டிலா இருந்தா நம்ம கால் ஆப்ஷன் எடுக்கலாம். 600 ஃபர்ஸ்ட் டார்கெட், 660 740 ஒரு 3 டார்கெட் வரைக்கும் மேல வச்சு என்ட்ரியை பிளான் பண்ணலாம். இது 3 கேட்டகரியா நமக்கு நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிற டைரக்ஷனை வச்சு நம்ம என்ட்ரியை பிளான் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்போ மார்க்கெட் டைரக்ஷன் அப்படிங்கிறது மேல இருந்து இறங்கி
இப்போ இங்கிருந்து இப்போ மேலே போக ரெடி ஆகிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ ரெடி ஆகிட்டு இருக்குன்னா இந்த மாதிரி ஸ்ட்ராங் ப்ரெஷர் செல்லிங் சைடில் வராதா அப்படின்னு கேட்டால் வரதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. 24,700 அப்படிங்கிற 750 இந்த லெவல் வந்து டச் பண்ணிட்டு இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர்ஸ் அதிகமாக தேவைப்படும். ஸோ அதனால இங்கிருந்து ஒருவேளை மார்க்கெட்டை இறக்கினாலும் இறக்கிடலாம். ஆனால் 24,350க்கும் கீழே மார்க்கெட் போகணும் அப்படின்னா அதுக்கு இன்னும் ஒரு நல்ல ப்ரெஷர் தேவையா இருக்கும். அப்படி ஒரு ஸ்ட்ராங் செல்லிங் ப்ரெஷர் இன்னும் ஃபார்ம் ஆகலை. அப்படி ஆச்சுன்னா நம்ம அதை இன்டிமேட் பண்றோம், பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நிஃப்டியை பார்த்துட்டோம். பேங்க் நிஃப்டியோட அவுட்லைனை மட்டும் பார்த்துடலாம். 5050 அப்படிங்கிற சப்போர்ட் எடுத்து சேம் சினாரியோ எது வரைக்கும் போயிருக்குன்னா 55,550. ஸோ இந்த லெவல் வரைக்கும் போயிருக்கு. மார்க்கெட் டைரக்ஷன்ல 500 பாயிண்ட்ஸ் வரைக்கும் மேலே போயிருக்கு. ஸோ 550 வரைக்கும் 550 பாயிண்ட் 500. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கிருந்து இறங்குனது மறுபடியும் மேலே ஏறிடுச்சு. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவல் அப்படிங்கிறது 55,050 இருக்குது. அடுத்த சேம் ரெசிஸ்டன்ட் பிரேக் அவுட் ஆனால் அடுத்த ரெசிஸ்டன்ட் லெவலில் 55,000 அது 56,000 இது. ஏன்னா 55,930 அப்படிங்கிறது 56 அப்படின்னு நம்ம மைண்டில் வச்சுக்கலாம். ஸோ 56,000. ஸோ அந்த லெவல் வந்து நமக்கு அடுத்த ரெசிஸ்டன்ட் அண்ட் டார்கெட். பிரேக் அவுட் அப்படிங்கிறது 55,600 பிரேக் அவுட் ஆனால் நமக்கு இங்கிருந்து 300 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரிவர்சல் ஆனால் 100 பாயிண்ட் ஒரு 150 பாயிண்ட்ஸ் வரைக்கும் டவுன்ல வந்து இந்த ரேஞ்ச் ஃபார்ம் ஆகி இந்த ரேஞ்ச் டவுன் சைட் பிரேக் அவுட் ஆச்சுன்னா 55,120 to 50. ஸோ இந்த லெவல், அதுக்கப்புறம் 55,000. ஸோ இந்த ரெண்டு லெவல் வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இங்க 55,500 பிரேக் அவுட் ஆனால் மட்டும்தான். அப்படி இல்லைன்னா இந்த லெவலுக்கான பாசிபிலிட்டிஸ் கம்மி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட டைரக்ஷன் எப்படி இருக்கு, நாளைக்கான என்ட்ரி டார்கெட்டு நம்ம எந்தெந்த லெவலில் பிளான் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்களை நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அனலைஸ் பண்ணியிருக்கோம். இந்த வியூ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான். இது உங்கள் ஐடியாவோட கம்பேர் பண்ணி ஒரு சேஃபான என்ட்ரி எடுத்துக்கோங்க. இப்போ நான் சொன்ன லெவல்ஸும் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்கள் ஒப்பீனியன் எது இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.